வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் படிக்க இருப்பது த ப்ரொனவுன், பிரதிபெயர்ச்சொல். ப்ரொனவுன் அப்படின்றது இந்த அவன், அவள், அவர்கள், அதாவது ஹீ, ஷீ, தே போன்ற வார்த்தைகள் தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காணொளி முழுமையாக பார்த்து அடுத்த காணொளியில் இந்த காணொளியில் நான் சொல்லி கொடுத்தவற்றை பற்றிய ஒரு வினாடி வினா வீடியோவாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ முழுவதையும் பார்த்து பயனடைய கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொனவுன் அப்படின்னா பிரதிபெயர்ச்சொல். எ ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் தட் ரீப்ளேசஸ் அ நவுன். ஒரு பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொல் பிரதிபெயர்ச்சொல் ஆகும். இந்த எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா, சாமுவல் இஸ் அ டீச்சர், சாமுவல் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிருக்கிறோம். அது தப்பு. ஏன் அப்படின்னா சாமுவலை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டிருக்கிறோம். அதே இது சாமுவல் அப்படின்னா என்னது, மாஸ்குலின் ஜெண்டர், ஆண் பால். அப்போ ஹீ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ சாமுவல் இஸ் அ டீச்சர், ஹீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம போடணும். இந்த ஹீ, ஷீ, இட் இப்படிலாம் வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொனவுனில் முதலாவது படிக்க இருப்பது பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுன் என்பது ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறிக்கும் ஒரு சொல்லாகும். இந்த பர்சனல் ப்ரொனவுன் 3 வகைப்படும். முதலாவது நாமினேட்டிவ் அல்லது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஒரு வாக்கியத்தில் செயலை செய்பவர் அல்லது எதை பற்றி பேசப்படுகிறதோ அல்லது எவரை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சொல்லே பிரதிபெயர் சொல், அதாவது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம கூறலாம். இந்த பர்சனல் ப்ரொனவுனில் உள்ள சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எதெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஐ, வி, யூ, ஹி, ஷீ, இட், தே. அதாவது நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவன், அவள், அது, அவைகள். இனி எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஐ ஆம் ஈட்டிங். வி ஹாவ் அ பிளான். யூ சாங் மெலோடியஸ்லி. ஹீ டிட் எவ்ரிதிங் கரெக்ட்லி. She is an intelligent girl. It is a beautiful kitten. They study together. பர்சனல் ப்ரொனவுனில் இரண்டாவது நாம் பார்க்க இருப்பது அக்யூசேட்டிவ் அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஒரு வாக்கியத்தில் செயலை பெறும், அதாவது ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு முன்னிடை சொல்லுக்கு, அதாவது ப்ரிப்போசிஷனுக்கு பிறகு வரும் ஒரு பிரதிபெயர் சொல்லே இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? கிவ் மீ சம் டைம். மீ எனக்கு. சாமுவல் வாட்ச்ட் கிரிக்கெட் வித் அஸ் எங்களுடன், அஸ். ஐ சா யூ இன் த பஸ். யூ உன்னை. ஐ கேவ் ஹிம் அ கிஃப்ட். ஹிம் அவனுக்கு. ஐ மெட் ஹர் எ ஃபியூ வீக்ஸ் அகோ. ஹர் அவளை. த மாஸ்டர் ஃபெட் இட் மில்க். இட் அதற்கு. வி quarreled with them. them அவர்களுடன். பர்சனல் ப்ரொனவுனில் கடைசி மூன்றாவது வகை என்னன்னா பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் என்பது உரிமையை காட்டும் ஒரு சொல்லாகும். எதெல்லாம் பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னால் மைன் என்னுடையது, அவர்ஸ் எங்களுடையது, யுவர்ஸ் உன்னுடையது இல்லைன்னா உங்களுடையது, ஹிஸ் அவனுடையது, ஹர்ஸ் அவளுடையது, இட்ஸ் அதனுடையது, theirs அவர்களுடையது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் புக் இஸ் மைன். இது என்னுடைய புத்தகம், இந்த புத்தகம் என்னுடையது அப்படின்னு நமக்கு உணர்த்துது. திஸ் விக்டரி இஸ் அவர்ஸ். இந்த விக்டரி ஜெயம் எங்களுடையது, அவர்ஸ். திஸ் டெசிஷன் இஸ் யுவர்ஸ். இந்த முடிவு உங்களுடையது, யுவர்ஸ். த ரெட் பென் இஸ் ஹிஸ். இந்த சிகப்பு பேனா அவனுடையது, ஹிஸ். த பிளாக் கிட்டன் இஸ் ஹர்ஸ். இந்த கருப்பு பூனைக்குட்டி அவளுடையது, ஹர்ஸ். த டாக் wagged its tail. நாய் தன்னுடைய வாலை ஆட்டினது, இட்ஸ். that house is theirs. அந்த வீடு அவர்களுடையது, theirs. ப்ரோனவுனில் ரெண்டாவது வகை ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஒரு வாக்கியத்தில் எழுவாய் சப்ஜெக்ட், அதற்கு பிறகு செய்யப்படும் பொருள் இருந்தால், அதாவது ஆப்ஜெக்ட் இருந்தால், ஒரே நபரையோ அல்லது பொருளையோ குறிக்கும் போது பயன்படுத்தப்படும் பிரதி பெயரே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு கூறுவோம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் எதெல்லாம் வரும் அப்படின்னா மை செல்ஃப், அவர் செல்ஸ், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஸ், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், தெம் செல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரூ த பிக்சர் மை செல்ஃப். இதில் சப்ஜெக்ட் என்ன, செயலை செய்கிறது யார், ஐ. ஆப்ஜெக்ட் என்ன, செயலை பெறுவது என்னது, பிக்சர். இந்த பிக்சரை யார் வரைந்தார், நானாகவே வரைந்தேன்.
அப்போ ஐ ட்ரூ த பிக்சர் மை செல்ஃப் அப்படின்றக்கிறப்ப நானாகவே அப்படின்ற வேர்ட் மை செல்ஃப் இதுவே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் அப்படின்னு சொல்லுவோம். வி பிளான்ட் த ட்ரிப் அவர் செல்ஸ் பயணத்தை நாங்களே திட்டமிட்டோம். நாங்களே அவர் செல்ஸ். யூ டாட் யுவர் செல்ஃப் நீயாகவே கற்றுக்கொண்டாய். நீயாகவே யுவர் செல்ஃப். யூ டிட் இட் யுவர் செல்ஸ் நீங்களாகவே செய்தீர்கள். நீங்களாகவே யுவர் செல்ஸ். சாமுவல் இன்ஜோர்டு ஹிம்செல்ஃப். சாமுவல் அவனையே காயப்படுத்தி கொண்டான் அல்லது சாமுவல் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான் ஹிம்செல்ஃப். ரம்யா அட்மையர்ட் ஹெர்செல்ஃப். ரம்யா தன்னைத்தானே ரசித்து கொண்டாள். ரம்யா அவளையே ரசித்து கொண்டாள். இப்போ அவளையே அப்படின்றது ஹெர்செல்ஃப். த கேட் லிக்ஸ் இட்செல்ஃப். பூனை தன்னைத்தானே நக்குகிறது. தன்னைத்தானே இல்லைன்னா அதனைத்தானேன்றது இட்செல்ஃப். த பாய்ஸ் டிசைடட் ஃபார் தெம்செல்ஸ். சிறுவர்கள் தாங்களாகவே முடிவு செய்தார்கள். தாங்களாகவே தெம்செல்ஸ். ப்ரோனோனில் மூன்றாவதாக படிக்க இருப்பது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனோன். குறிப்பிட்ட நபர்களையோ அல்லது பொருட்களையோ சுட்டிக்காட்ட பயன்படும் பிரதிபெயர் சொல்லே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனோன் அப்படின்னு கூறலாம். எதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனோன்னா திஸ், தட், தீஸ், தோஸ். இது, அது, இவைகள், அவைகள். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். இது என்னுடைய நண்பன். தட் இஸ் அவர் ஹவுஸ். அது எங்களுடைய வீடு. தீஸ் ஆர் மை புக்ஸ். இவைகள் என்னுடைய புஸ்தகங்கள். தோஸ் ஆர் டால் பில்டிங்ஸ். அவைகள் உயரமான கட்டிடங்கள். அப்போ இந்த திஸ் இது, தட் அது, தீஸ் இவைகள், தோஸ் அவைகள் இதெல்லாம் எதையோ நபரையோ பொருளையோ சுட்டி காட்டுறதுக்கு உதவுகிற சொற்களாக காணப்படுகிறது. இதுவே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ப்ரோனோனில் நான்காவதாக நாம் கற்றுக்கொள்ள இருப்பது இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். கேள்விகள் கேட்க பயன்படுத்தப்படும் ஒரு பிரதிபெயர் சொல்லே இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு கூறுகிறோம். எதெல்லாம் இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்னா ஹூ, ஹூம், ஹூஸ், விச், வாட் போன்று கேள்வி கேட்க பயன்படுத்தப்படும் சொற்களே இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட். உங்கள் நண்பர் யார். ஹூ யார். பை ஹூம் வாஸ் திஸ் லெட்டர் ரிட்டன். இந்த கடிதம் யாரால் எழுதப்பட்டது. ஹூம் யார் அல்லது யாரால். ஹூஸ் புக் இஸ் திஸ். இந்த புத்தகம் யாருடையது. ஹூஸ் யாருடையது. விச் பேக் இஸ் யோர்ஸ். உங்கள் பை எது. எது விச். வாட் டு யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேண்டும். வாட். ப்ரோனவுனில் ஐந்தாவது படிக்க இருப்பது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறது இரண்டு சென்டென்சஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ரெண்டு சென்டென்சஸை ஜாயின் பண்ணுற நேரத்தில் அது ஒரே சென்டென்ஸாக ஆகும். ஆனால் நவுன் அந்த பெயர் சொல்லை பற்றி கூடுதலான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். எதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக வரும்னா ஹூ, ஹூம், ஹூஸ், விச், வாட், தட் போன்ற சொற்கள். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா த பாய் ஹூ ஒன் த ப்ரைஸ் இஸ் மை சன். த பாய் அப்படின்றது என்னது. நவுன் பெயர் சொல். த பாய் இஸ் மை சன் அப்படின்னு சொன்னால் என்னது. இந்த பையன் என்னுடைய மகன். அதோட முடிஞ்சிடும். இந்த பாயை பற்றி கூடுதலாக நம்ம என்ன சொல்கிறோம். த பாய் ஹூ ஒன் த ப்ரைஸ். பரிசை வென்ற பையன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த த பாய் அதுக்கப்புறம் ஒன் த ப்ரைஸ் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன போட்டிருக்கிறோம். ஹூ போட்டிருக்கிறோம். அப்போ த பாய் ஹூ ஒன் த ப்ரைஸ். ப்ரைஸை வென்ற பையன் என்னுடைய பையன். அடுத்தது த பர்சன் ஹூம் ஐ மெட் இஸ் சாமுவல். நான் சந்தித்த பர்சன் நபர் யார் என்றால் சாமுவல். ஹூம். ஷீ இஸ் சாரா ஹூஸ் மதர் இஸ் அ நர்ஸ். அவள் சாரா அவளுடைய அம்மா நர்ஸ். ஹூஸ். திஸ் இஸ் த போர்ட்ரைட் விச் ஐ ட்ரூ. இந்த போர்ட்ரைட்டை நான் உறைந்தது. விச். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி வாண்ட். இதுவே எங்களுக்கு சரியாக வேண்டும். வாட். தீஸ் ஆர் த ட்ரெஸ்ஸஸ் தட் ஐ பாட். இந்த துணிகளே நான் வாங்கியவை. தட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பெயர் சொல்லுக்கு ஏதோ ஒரு மீனிங் கொடுக்குது. அந்த பெயர் சொல்லுக்கு கூட ஒரு மீனிங் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது.
ப்ரோனோனில் ஆறாவதாக நாம் கற்க இருப்பது இன்டெஃபினிட் ப்ரோனோன். இன்டெஃபினிட் ப்ரோனோன் என்பது குறிப்பிட்ட நபர்கள் அல்லது பொருள்கள் அல்லாதவற்றை குறிப்பிடுகிறது. எதெல்லாம் இன்டெஃபினிட் ப்ரோனோனாக வரும்னா someone, anyone, everyone, something, nothing, many, few, several போன்றவை. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா someone is at the door, யாரோ கதவருகில் இருக்கிறார்கள். someone, யாரோ. many were absent, பலர் வரவில்லை. many, பலர். ஏழாவதா ப்ரோனோனில் எதை பார்க்குறோன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனோன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனோன் என்பது ஒரு குழுவின் உறுப்பினர்களை தனித்தனியாக குறிப்பிடுகிறது. எதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனோனாக வரும்னா ஈச், ஐதர், நெய்தர். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் அஸ் saw the event, நம்மில் ஒவ்வொருவரும் அந்த நிகழ்வை பார்த்தோம். ஈச் ஆஃப் அஸ், ஒவ்வொருவரும். ஐதர் ஆஃப் த ஆன்சர்ஸ் இஸ் கரெக்ட், விடைகளில் ஏதேனும் ஒன்று சரியானது. ஏதேனும் ஒன்று. ஐதர். நெய்தர் ஆஃப் தம் அக்ரீட், அவர்களில் எவரும் உடன்படவில்லை. நெய்தர். கடைசியாக எட்டாவதாக ரெசிப்ரோக்கல் ப்ரோனோன். இது ஒரு பரஸ்பர நடவடிக்கையை வெளிப்படுத்துகிறது. ஈச் அதர், ஒன் அனதர் போன்றவை ரெசிப்ரோக்கல் ப்ரோனோனாக வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ட் ஈச் அதர், அவளுடைய நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர். ஈச் அதர், ஒருவருக்கொருவர். த டூ சிஸ்டர்ஸ் லவ் ஒன் அனதர், அந்த இரு சகோதரிகளும் ஒருவரையொருவர் நேசித்தார்கள். ஒருவரை ஒருவர், ஒன் அனதர். 75% அதிகமான ஆங்கில தவறுகளை குறைக்க உதவும் இந்த புத்தகங்களை நான் எழுதியிருக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ப்ரோனோன் குறித்த உங்கள் புரிதலை மதிப்பிடுவதற்கு எனது அடுத்த காணொளியை பார்த்து அதில் உள்ள வினாவிடை பகுதியில் பங்கேற்று பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.